ஹாய் ஆல், வெற்றி ஹியர். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் ஜடை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் சின்ன சின்ன டீட்டெயிலிங்கோட நம்ம வீடியோஸ் வந்து கட் பண்ணாமல் போட போகிறேன். ஸோ ஜென்ரலாகவே நான் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி வந்து என்னோடய கிளாஸில் நடத்தின ஒரு ட்ரெடிஷ்னல் ஜடை எப்படி பண்ணணும் அது வந்து கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். இது நல்லா நுணுக்கமாக கவனிச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் வந்து கற்றுப்பீங்க. பேக் கோமிங்காக இருக்கட்டும், அதோட டிகிரிஸாக இருக்கட்டும், டைப்ஸாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். என்கிட்ட படிக்க வராத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த இடத்துல லைட்டாக பார்டர் போடுறேன். நெக்ஸ்ட் டிகிரி 2 டிகிரி பார்த்தோமா, ஒன்று வந்து 90 டிகிரி, இன்னொன்று 180 டிகிரி. ஓகேவா? 90ல் வைக்கக்கூடாது, சாய்ச்சி வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் சாய்ச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறேன். ரிவர்ஸில் பண்ணுறத என்ன சொல்லுவோம், பேக் கோம்பிங். சாஃப்டாக 90 டிகிரி 180 டிகிரி இருக்கும். நேராக வச்சா 90, சாய்ச்சி வச்சா 180. எப்படி ஷைனிங் ஸ்ப்ரே ஃபார் மாய்ஸ்சர். நெக்ஸ்ட் the way of holding. வே ஆஃப் இந்த மாதிரி சம்டைம்ஸ் இனிஷியலில் ஹோல்டிங் வராது, பிடிக்க வராது. ப்ராக்டிஸ் பண்ணானா ப்ராக்டிஸ் தான் பார்க்கணும். இவ்வளோ சொல்கிறீங்க 15 days 20 days 2 monthsன்னு. 180 டிகிரி. நான் எந்த அளவுக்கு பேக் ஹோம் பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு ஹேர் என்ன பவுன்ஸ் ஆகும். ஃபிக்ஸிங் ஹோல்டிங். என்ன பேக் கோம்பிங் 3ல ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரூட்ஸ் பண்றோம். ரூட்ஸ் இருக்கா? அந்த ரூட்ஸ் லேயர் முதல் லேயர்ல பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து அதிக சிக்கு வராது, இன்னொன்னு அதிகமா வந்து வெளியில பேக் கோம்பிங் தெரியாது. அப்படின்னா என்ன டெக்னிக், ஃபர்ஸ்ட் லேயர் 1/2 இன்ச் மட்டும் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் லேயர் 1/2 இன்ச் பண்றதுனால எனக்கு பேக் கோம்பிங் கம்மியாகுது, இன்னொன்னு 1/2னால அது வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுறது கிடையாது. கான்செப்ட் புரியுதா? எல்லா லேயரும் அதிகமாக பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் லேயரில் மட்டும் 1/2 இன்ச் பண்ணுங்க. அதான் ரூட்ஸ் பேக் கோம்பிங். ரூட்ஸில் மட்டும் பேக் கோம் பண்ணுறது. ரூட்ஸில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் ஃபினிஷிங்காக வந்துடும், நீட்டாக வந்துடும், பார்க்க எக்ஸலண்டாக இருக்கும். வித் 90 நேராக தான் 90, இது வச்சா 180. ஆமாம், கம்பல். ப்ராப்பர் கோம்பிங், நீட்டாக வரைக்க. மிரர் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரண்ட். அப்போ தான் அவங்க ஸ்கல்ப்டடாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சமாக தள்ளி பண்ணுங்க. எனக்கும் பண்ணாமே பெருமூச்சு. தள்ளி வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக இடம் தான் இருக்குது. அதை இங்கேயும் பின்னல் எப்பயுமே தூக்கி பண்ணும். நிறைய பேர் முன்னாடிலாம் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு பின்னுவாங்க.
ரப்பர் பேண்ட் போட்டு. ஆனால் அதெல்லாம் பண்ண நல்லா இருக்காது. நம்மளோட ஹேண்ட்லிங் மட்டும் இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொன்று இது தெரியுதாப்பா? இந்த இடத்துல மட்டும் I will give tight. அதுக்கப்புறம் நார்மலா. இப்போ இந்த இது மேலே வந்தா பிரச்சனை இல்லை, சைடில் தான் தெரியக்கூடாது. கரெக்டா? இந்த நாட்டு 3 கால் பின்னல் தானே அப்படின்றவங்களுக்கு எல்லாம் போர்ட்ஃபோலியோல இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் நான் விட்டுருவோம் 3 கால் பின்னல் தான் தெரியுமே, நான் இது யூஸ்வலாக போடுறது தான். அந்த கேப்போட அந்த திக்னஸ் டென்சிட்டியோட கீழே ஃபினிஷிங்கோட குஞ்சலம் வைக்கணும், சௌரி வைக்கணும். ஸோ அதெல்லாமே நமக்கு சம்டைம்ஸ் என்ன டாஸ்காக மாறி. இந்த குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் இதில் கண்ட்ரோல் ஆகும். ஹெட்டில் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இன்னொன்று நமக்கு ஜடபில் வைக்க போகிறோம்ல, இப்போ அன்இவனாக இருக்கா? ஸோ எப்பயுமே இதில் அன்இவனாக தான் வரும். இது எப்படி கரெக்ட் பண்ணலாம்? எப்படி ஆயிடுச்சு? ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம தான் அட்ஜஸ்டிங் அண்ட் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு? அப்படியே வி ஷேப்பில் கரெக்டாக நீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பைண்டிங் த்ரெட். த்ரெட் சொன்னால அதை வச்சு நல்லா ட்ரை பண்ணலாம். பைண்டிங் த்ரெட் வச்சு நல்லா கட்டினீங்கன்னா இது மூவ் ஆகுது. கவனிங்க எப்படி பண்ணுறாங்க. ரொட்டேட். ஸ்ட்ரெயிட்டாக ப்ளேஸ் பண்ணுறோம். ஹோல்ட் இட் ஃபார் லெஃப்ட் சைட். இது நார்மல் டை. நார்மலாக ஒரு அந்த நாட்டில் எது மேலே வச்சு போடுறோம் அப்படின்னா இந்த ஹேர் லைன்லாம் அப்படியே ஈவன் பண்ணிக்கலாம். கேப்ஸ் இருந்தது அப்படின்னா அப்படியே ப்ரெஷ் பண்ணி அப்படியே லேயர் பண்ணிங்கன்னா சுத்தமாக தெரியாது. இங்கே நம்ம ஃப்ளவர் ப்ளேஸ் பண்ணுறோம். ஒரு 2 முழம் இல்லை 3 முழம் எடுத்து, ஸோ இந்த போர்ஷனில் மட்டும் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். யூப் என்ன போடணும்? ராஜு
ஒரு கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னல் ஜடை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலே வந்து நீங்கள் நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. பஃப் எப்படி வைக்கிறது, டீட்டெயிலிங்காக பூ வைக்கிறதா இருக்கட்டும், பில்ல வேணி எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லுக் தான் நம்ம கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணது. ஸோ இதில் மேக்கப் லுக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். See you. Bye bye.